ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என் தங்கச்சியை தான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உங்கள் சித்தி வரேன்னா இன்னும் வரவே இல்லைடி. தெரியலம்மா, நீ வேணால் ஃபோன் பண்ணி கேளு. சைக்கிள் ஓட்டும் போது தான் ஏதாவது ஒரு காரணத்தை கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன் நீ பாட்டுக்கு. ஆமாம், நீ எங்கே சைக்கிள் ஓட்டுற? சும்மா உட்காந்து வேடிக்கை தானே பார்க்குற. வேடிக்கை பார்க்குறதாவது ஒழியான்னு அந்த அதான் எதுக்கு வேடிக்கை பார்க்குறேன்னு கேட்குறேன். நான் எதுக்கோ பார்ப்பேன், உனக்கு என்ன? சரி போ, வெறும் உங்கள் சித்தி வந்ததும் 4 வெளுக்க சொல்கிறேன் உன்னை. அதெல்லாம் வெளுக்க மாட்டாங்க. நீ உன் வேலையை போய் பாரு. என்ன எதிர்த்து பேசுகிற? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வெறும் ஸ்கூல் திறந்ததும் உங்கள் மேம்கிட்டே சொல்கிறேன். நீ என்னமோ பண்ணு, நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன். நீ ஒன்றும் சைக்கிள்லாம் ஓட்டப்பா, நான் உங்கள் சித்தி வரேன்னு சொன்ன அங்கேயே நிறுத்து சைக்கிளை. போமா, நீ ஒன்று சைக்கிள் ஓட்டாத கீக்கிள் ஓட்டாதன்னு. இன்னும் 2 மாதம் லீவில் இந்த சைக்கிள் கூட ஓட்ட விட மாட்டேங்கிறாரு. சித்தி வரத்துக்கு லேட்டு ஆகும். எனக்கு தெரியும், அவள் சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னா. இங்கே இரு. அதெல்லாம் இல்லை. உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. சரி, எனக்கு வேலை இருக்கிறதெல்லாம் பார்த்துக்க தெரியும். நீ வாயை மூடிட்டு இரு. ஹாய் கனிஷ்கா. ஹாய் சித்தி. அம்மா, சித்தி வந்திருக்காங்க. சரி, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்ல பார்ப்போம். தெரியலையா சித்தி? வாடி, எப்போ வந்த? இப்போதான் வந்தேன். நீ சொல்லு, உனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. தெரில சித்தி. இரு, நான் நீங்க ஓபன் பண்ணுங்க ஃபாஸ்டா. இந்தா, உனக்காக நான் டோரிமான் பொம்மை அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ சித்தி. அப்புறம் இன்னொரு கிஃப்ட் இருக்கு, என்னன்னு கண்டுபிடி. பார்பி? இல்லை, டெடி பியர் தான் வாங்கிட்டு வந்தேன். வாவ், சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்ச பிங்க் கலர். சரி, டெடி பியர்லாம் கீழே விழுந்துற போகுது, பார்த்து. அம்மா, நான் உள்ள போயிட்டு வரேன். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுங்க. வந்த வேலையை முடிச்சிட்டோம், போகிறது தான். என்ன, அவளுக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவியா? எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? அது எப்படிக்கா உங்களுக்கு இல்லாமல் இருக்குமா? இங்கே பாருங்க, உங்களுக்காக தான் நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் மரக்கட்டையிலேயே செஞ்சது தான். வாவ், சூப்பராக இருக்கே. எல்லாமே ஒரிஜினல் மரத்திலேயே செஞ்சுருப்பாங்களாட்டுக்கு. ஆமாக்கா. நான் எல்லாம் உள்ளே அடுக்கி வைக்கிறேன், அடுக்கிட்டு கூப்பிட்றேன். சரி, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, நான் இந்த சைக்கிளில் உட்காந்துருக்கேன். சரி, நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்த செல்ஃப் மேலே வச்சுட்டேன்டி. புதுசாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடத்தை மட்டும் வச்சுருக்கேன் வெளியவே. நான் அந்த பையை எடுத்துகிட்டு போகிறேன். சரி, எடுத்துகிட்டு போங்க. மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலையா? இல்லைக்கா, எனக்கு ஏற்கனவே கால் வலிக்குது, அதனால் போகல. சரி, நான் மாவரைக்க மில்லுக்கு போகலாமா? நானா? நீதான். சரி, என்னாலும் முடிஞ்சா வரேன், இல்லைன்னா இங்கே இருக்கேன். எதுப்புற தான் இருக்கு, வா. சரி, வரேன். சரி, வாங்க போகலாம்.
இங்கே தான் இருக்கு மில்லு, வா போய் அரைச்சிட்டு வரலாம். அக்கா அக்கா அங்கே அரிசி அரைப்பீங்களா? அரைப்போம். இங்கே கொடுங்க. இந்தாங்க. ஓகே, நான் போட்டு கொடுக்குறேன். சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேக்கா. அப்பா எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா எனக்கு தூக்கமாக வருது, வாங்க போய் படுக்கலாம். சரி வா படுக்கலாம். நான் மொட்டை மாடியில் போயிட்டு சீலை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இரு. சரி சரி, நான் உட்காந்துருக்கேன். சேலை எடுத்துட்டு வந்துட்டேன், வந்து படுடி. கனிஷ்கா தலைமணி எடுத்துட்டு வா. என்னம்மா சும்மா விளையாடும் நொய் 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 நொய்ன்ட்டு தலைவணி எடுத்து கொடுத்துட்டு நீ போய் என்னமோ பண்ணு. ஐயோ சித்தி, நவுருங்க சித்தி. போடி. ஒரு தலைவணி எடுத்துட்டு வர இவ்வளோ நேரமா? ஆமாம், கிச்சனுக்குள்ளே போகலான்னு நினச்சேன். கிச்சனுக்குள்ளே யாரே தலைவணி வச்சிருப்பா? ஏதோ திங்க இருக்கான்னு தான். சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், நான் போய் எடுத்து சாப்பிட்றப்பாங்க. என்னமோ பண்ணு. அம்மா, குடத்துல தண்ணியே இல்லைம்மா. போய் பிடிச்சிட்டு வந்து வை போ. நான் சொன்னது எனக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு. இந்த துணுக்குன்னு வேற என்ன, எங்கள் அம்மா யாரை தான் வைக்க சொன்னா? எனக்கு இந்த யோகா பண்ணி யோகாவே பண்ணிட்டு போயிடுது. நம்ம போயிட்டு நம்ம மொட்டை மாடியில் இருக்க யோகா மேட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம யோகா பண்ணிக்கலாம். போகிறேன், நவருங்க. நான் சுட்டா அவ்வளோ இதெல்லாம் நான் எப்போ பிடிக்கிறதோ. நல்ல வேலை நம்ம இது மாதிரி தான் இருக்கிறதால டக்குன்னே பிடிச்சிட்டு போயிடலாம். இது என்ன, ஃபஸ்ட்டு நம்ம போய் நேரு மாமா கிட்ட சொல்லி வைக்கணும். அந்த மாதிரி தான். அப்பா, எப்படியோ ஃபுல்லாக பிடிச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இங்கேருந்தா அங்கே தூக்கிட்டு போகணும். சரி, நம்ம யோகா மேட்டை தானே பண்ணலாம். யோகா மேட்டை இப்போ எடுத்துகிட்டு வந்து யோகா தானே பண்ணலான்னு சொன்னோம். யோகா மேட்டை எடுத்துகிட்டு வர போகலாம். மொட்டை மாடியில் தான் காஞ்சிட்ருக்கு. மொட்டை மாடி போட்டான். மொட்டை மாடி தான் இது யோகா மேட்டை போய் இங்கே காய போட்டு வச்சிருக்காமா. ஐயோ, இப்படி படுத்திருக்காங்க. நம்ம இங்கே பண்ணிட வேண்டியதுதான். காலே இப்படிதான் இருக்கு.
காற்று செம்மையாக அடிக்குது. இதான் லாஸ்ட் டே பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது தான். ஓகே, இப்போ நம்ம இதை திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளார நம்ம ரூமில் கொண்டு ஃபஸ்ட்டு நம்மளும் ரூம்குள்ளார படுக்கலாம். அப்பா எப்படியோ தூங்கி எழுந்திரிச்சாச்சு. மணி எத்தனை? போய் பார்த்துட்டு வருவோம். ஐயோ மணி 4:30 ஆயிடுச்சா? அந்த அக்காட்ட வேற மில்லில் வேற அரிசி அரைக்க கொடுத்தோமே. சரி போய் வாங்கிட்டு வருவோம். இவளை எழுப்பலாமா வேணாமா? சரி டயர்டாக இருப்பா, அவள் தூங்கட்டும், அப்புறமேலும் வந்து எழுப்பிக்கலாம். அப்பா எப்படியோ நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. மணி எத்தனைன்னு தெரிலையே. என்ன இவளே எந்திரிச்சிட்டா. நான் மில்லுக்கு போகிறேன், வரியாடி? சரி வரேன். நீ காலை உள்ள விடுற. ஆமா அரிசி வாங்க வந்திருக்கோம். ஓகே அக்கா கனிஷ்கா எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சிட்டானா பாருங்க, பார்க் போயிட்டு வரணும். செம்ம காமெடிக்கா. நான் ஒன்று கேட்டேன், நீங்கள் உங்களுக்கு காதில் விழுந்துச்சானே தெரியல. சரி கனிஷ்கா குட்டி எந்திரிச்சிட்டாளா? எந்திரிச்சிட்டானா பாருங்க, நம்ம பார்க் போயிட்டு வந்துடலாம். சரி கனிஷ்கா எந்திரிச்சிட்டாடி. சரி வாங்க நம்மலாம் போவோம். மணி 8 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரமாக விளாட்றது. சரி இவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நம்மளும் போய் தூங்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி என் தங்கச்சி வந்தனால எனக்கு ஜாலியாக போணுச்சு. உங்களுக்கு தங்கச்சி இருந்தால் ஜாலியாக போகுமா இல்லை எப்படி போகுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.